ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அது மாதிரி மாலினி என்கிட்ட வந்து சொன்னோன்னே எனக்கே ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சு. அதெல்லாம் நீ நினைக்காதம்மா, இப்போ வந்து எனக்கு வந்து உன்னை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னோடனே, அதனால தான் வந்து எனக்கு வந்து நான் யோசித்தேன். இது மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. மற்றவங்க பேசுகிறதெல்லாம் நீ காதில் வாங்கிட்டு போனோன்னா நான் இந்த இடத்துல இருக்க முடியாது. உங்கள் அம்மாவையெல்லாம் பேசாததா, எல்லா இடங்கள்லையுமே ஒன்று ஒன்று பேச தான் செய்யும். உனக்கு எது கரெக்டாக தோணுதோ அதை நீ இது பண்ணு. நீ எங்கள் அண்ணன்கிட்ட பேசு பண்ணு. அது உனக்கு வந்து அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு மேற்கொண்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நாள் என் வீட்டுக்கு வா, வந்து அண்ணன்கிட்ட பேசு. அண்ணன்கிட்ட நாங்களும் சொல்லியிருக்கிறோம், உன்னை பற்றி சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பேசி ஒரு மனசு விட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. அதுக்கப்புறம் வந்து அது சரியாக இருக்குமா என்னங்கிறத அது சரியாக இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகேக்கா, நான் வீட்டில் அம்மாக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னேன். இப்படியே ஒரு 10 நாள் போணுச்சு. அதுக்கப்புறம் மாலினியோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி நான் பேசுகிறேம்மா அப்படின்னா, சொல்லுங்கம்மா அப்படின்னேன். நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணுமா, நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா நீங்கள், உங்கள் அப்பா இருப்பாங்க அப்படின்னோடனே, சரிம்மா எத்தனை மணிக்கு வரணும் என்ன ஏதுன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இது மாதிரி வந்து நாளைக்கு ஒரு 6 மணிக்கா வந்துடுங்கம்மா, ஈவினிங் 6 மணிக்கா வந்துடுங்க அப்படின்னோடனே, உங்கள் அம்மா அப்பாவையும் அழைச்சிட்டு வர முடிஞ்சால் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் வந்து அம்மாவோ இல்லை அப்பா யார் இதாக இருக்கிறாங்களோ அவங்கள நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா சொன்னிச்சு, நான் வரேன், நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பி போனோம். போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க மாமா, அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஒரு 3 4 பேர் இருந்தாங்க. முக்கியமானவங்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசினாங்க அம்மாக்கிட்ட. இது மாதிரி வந்து நீங்கள் பொண்ணு கேட்டிங்கன்னு இது மாதிரி தங்கச்சி சொன்னிச்சு. என்ன இதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னோடனே, அது கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கப்புறம் வந்து எதையுமே வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து எதையுமே சொல்கிற மாதிரி இல்லை. உங்கள் முடிவு தான், 2 பேர் வீட்டோட முடிவு தான். ஏதாவது வந்து பையனும் நல்ல பையனை நாங்கள் விசாரித்தோம், எல்லாம் ஓகே தான். அது வந்து அடுத்தது மேற்கொண்டு பேச வேண்டியது உங்களோட ஒரு கடமை தாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதுவும் நம்மளுக்கு கரெக்டு தான். எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து முறையாக வந்து இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இது பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான். எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளுக்கு வந்து சரியான ஒரு இது கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல, அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு 2 3 நாளைக்கு அப்புறம் வந்து நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போலாம் கல்யாணம்லாம் வேணாம், ஏன்னா நாங்களும் கொஞ்சம் பணம்லாம் ரெடி பண்ணணும், மண்டபம்லாம் இது பண்ணணும், எங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓகேம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாலாம் பேசினாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, கொஞ்சம் ஒரு ஒரு 6 மாதம் ஆகட்டும், நம்ம நாளைக்கு வந்து தட்டு தாம்பூலம் மட்டும் மாற்றிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுநாளே வந்து அப்பா எல்லோரும் அண்ணன் எல்லாருமே போயிட்டு, அதுக்கப்புறம் மாலினியும் அண்ணனும் பேசினாங்க. தனியாக பேசி அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக ஒரு 10 பேர் மட்டும் வந்து நிச்சயதார்த்த தட்டு தாம்பூலம் மட்டும் போட்டுட்டு, மாலினிக்கு மட்டும் ஒரு பவுன் வந்து ஒரு செயின் மட்டும் வந்து போட்டோம். நான் என்னோடய சேவிங்ஸில் இருந்தது. அதை நான் எடுத்து, ஏன்னா நம்ம சும்மா வந்து பார்த்துட்டு வரக்கூடாது, ஏதாச்சும் நகை போடணுங்கிறதுனால, அம்மாவும் இப்போதைக்கு வாங்க முடியாதும்மா, கொஞ்சம் இதாக இருக்குது, சீட்டு பணம் வந்தால் தான் இது பண்ண முடியும்னுச்சு. சரிம்மா இப்போதைக்கு ஒரு 1 பவுன் செயின் என்கிட்ட இருக்குது, அதை வந்து நம்ம போட்டு விடுவோம், அப்புறம் நம்ம வந்து 3 பவுன் போட்டுட்டா 1 பவுனை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரின்னு அம்மாவும், சரிம்மா நீ இப்போதைக்கு போடு, நம்ம வந்து இன்னொரு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இது ஃபங்க்ஷன் வைப்போம்ல, அதில் நம்ம ஒரு 3 பவுன் செயினாக போட்டு விட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்குள்ளே எடுத்துரும், சீட்டெல்லாம் முடிஞ்சிடும், அடுத்த மாதம் முடியுது, அதில் ரூ. 1,00,000 கிடச்சிச்சின்னா நம்ம 3 பவுன் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இதாக இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறது மாதிரி தானே இருந்துச்சு, ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எது எது கரெக்டாக இருக்கோ அது அதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி நானாகவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்த ஒரு 2 3 நாளுக்கு அப்புறம் வந்து மாலினி வேலைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன், நீ வீட்டிலே இருந்தா என்னம்மா அப்படின்னேன். இல்லைக்கா, அதெல்லாம் சரியாக வருமா, நான் வந்து இப்போ என்ன தான் உங்கள் வீட்டில் போய் கல்யாணமே பண்ணிட்டு வந்தாலும் நான் துணி தைக்கிறது தப்புந்தான். ஒரு நாளைக்கு நான் இப்போ
500, 600 சம்பாதிக்கிறேன். மாதத்துக்கு ஒரு 15,000 20,000 வரைக்கும் கிடைக்குது. அதை வந்து என் செலவுக்கும் சரி, உங்கள் வீட்டுக்கும் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஒரு 5,000 10,000 காசு கொடுக்க முடியும். ஒரு மாதம் ஆனால் ஒரு 5,000 கொடுத்து செலவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால